சொல்லலாமே தவிர முயற்சி எடுக்கலாமே தவிர அந்த முயற்சி பலிக்குமோ பலிக்காதோ நமக்கு தெரியாது. கண்ணன் எப்பவும் சொல்றது முயற்சி எடுக்காதேன்னு சொல்லவே மாட்டார். ஆனா முயற்சி எடுத்து அது சக்சஸ்ஃபுல் ஆனாலோ ஃபெயில்யூர் ஆயிட்டாலோ அதை பத்தி ஓஹோன்னு குதிக்காதே, ஓஹோன்னு அழாதே. இதைத்தான் அவர் கூறுகிறாரே தவிர செய்ய முயற்சியை செய்து கொண்டிரு. இப்ப சொல்லிட்டே இருக்கணும். எத்தனை நாள் நிகழ்ச்சியா இருந்தாலும் தர்மத்தை பத்தி விடாம என்னமோ பேசிட்டே இருக்காருன்னா விதுரர் தான் என்னமோ ஸ்லோகமா எழுதி வச்சிருந்தா. காலங்காத்தால 6 மணிக்கு நம்மளை எழுப்பி உட்காத்தி வச்சு என்னமோ தர்மம் தர்மம்னு சொல்லிட்டே இருக்கிறீர்களே, எத்தனை நாள் அப்படின்னு கேட்டால் எத்தனை நாளும் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் கடமை. அதை கேட்டு என்ன மாறுதல் நிகழ்ந்தது இல்லை, அது யாம் அறியோம், அது யாரும் அறியார்கள். அந்த மாறுதல் நிகழ்வதும் நிகழாததும் அந்தந்த ஆத்மாவனுடைய கையில் உள்ளது. அவன் தான் இண்டிபெண்டா முடிவெடுக்கணும். ஓ இந்த நல்லது சொல்லப்படுறது, யோசிச்சு பார்த்தேன், நல்லதா எனக்கு புரியறது, சரி கடைபிடிப்போம் என்று வர வேண்டும். அப்படி பல பேர் வந்துட்டா ஓஹோ நான் உடனே குதிக்க முடியாது. யாருமே வரலன்னா அதுக்கு நான் அழவும் கூடாது. சொல்லிட்டு இருக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம பொறுப்பு. எடுத்து கூற கூற தன்னிடையே நன்மை நடக்கும். நடக்கவில்லையா அது ஒரு சிலர் இடத்துல நடக்கலாம், ஒரு சிலர் இடத்துல நடக்காமலும் போகலாம். அந்த நடந்தது நடக்காததை பத்தி நாம கவலைப்படுறது கூடாது. நம்ம வேலை எடுத்து சொல்லிட்டே இருக்கணும். என்னுடைய தகப்பனார் சொல்றது வழக்கம், இன்னார் இடத்துல போய் சொல்லு நீங்க பண்றது தப்புன்னுட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினானா நிம்மதியா வந்துடு. அவன் கழுத்தை பிடிச்சு தள்ளினா எனக்கு அவமானமாச்சேன்னா அதைத்தான் நினைக்க கூடாது. ஏன்னா கழுத்துங்கிறது வெறும் உடல், ஆத்மாவல்ல. அவமானம்ங்கிறது என்ன உடலுக்கு? நாளைக்கே அந்த உடம்பு கீழே வந்த உடனே என் பிள்ளையே தூக்கி செதையில வச்சு நெருப்பு மூட்ட போறானே, அப்ப என்ன அவமானம் வந்துருச்சு? ஒருத்தர் கழுத்தை பிடிச்சு தள்ளுறதுக்கு இந்த குதிச்சோம், நெருப்பரை தூக்கி வச்சு கொடுத்துட்டு இருக்கான், அப்ப குதிக்கிறதா இல்ல சாமி. அது உயிர் இருந்த உடல், இது உடலற்ற உடல். புரியுறது இல்லையோ? அப்ப உயிர் இருக்கும் உடலுக்கும் உயிரற்ற உடலுக்கும் வேறுபாடே உயிர் தான் தெரியுறதா? அப்ப அந்த ஆத்மாவை பத்தி கவலைப்படாத விட்டுட்டு எதுக்கு இந்த கழுத்தை பிடிச்சு தள்ளினதை பத்தி கவலைப்படணும்? ஆத்மாவுக்கு நன்மை எடுத்து சொல்ல போறோம். ஒருத்தருக்கு பிடித்தா ஏற்றுக்க போறார், பிடிக்கலைன்னா வெளியில போகணும்னு சொல்ல போறார். வெளியில போகணும்னு சொன்னா வெளியில வந்துட போறோம். இதுல நமக்கு மானமும் இல்லை, அவமானமும் இல்லை, அவமரியாதையும் இல்லை. ஆகையால் யாரையும் பகைவனாக நினைக்க வேண்டாம். அப்படி நினைப்பவர்களிடத்தே உதவி கேட்டு போகாதே. ஏன்னா ஒருத்தர் நம்மள பகைவனா நினைக்கிறார்னால் அப்ப நம்ம ஆத்மாவை பார்க்கல, உடம்ப மட்டும் பார்க்கிறார்னு அர்த்தம். அவரிடத்துல உதவி போகாதே விட்டார். கிருத்தக்னன் செய் நன்றி கொன்றவன், செய் நன்றி மறந்தவர். செய் நன்றி மறந்தவர்களிடத்துல உதவிக்கே போகாதே. அப்படி இருக்கிறவர்களுக்கு நிறைய பாவம் இருக்கும், அதையும் சேர்த்து நம்ம ஒட்டிக்கணும். ஒருத்தர் இடத்துல உதவி கேட்க போக அவருக்கு என்னென்னலாம் தப்பான நடவடிக்கைகள், என்னென்ன தவறுகள் பண்புகள் இருக்கோ அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாம வாங்கிக்க முடியுமா? ஆகையால் செய் நன்றி கொன்றவனிடத்துல மட்டும் கேட்க போகாதே. அப்ப கடைசியா முடிச்சிட போறார், ஏதான் பிருஷார்த்தோபி ந ஜாது யாச்சேது. இவர்களிடத்துல போய் யாச்சிக்காதே, உதவி கேட்காதே. மொத்தம் யாராருன்னு இப்ப ஞாபகப்படுத்துறேன். கதர்யம் ரொம்ப கட்டப்படுறவரை பார்த்தும் கருமையா இருக்கிறவர். ஆக்ரோஷகம் யாரையாவது ஏசிக்கொண்டே இருக்கும் அவர். அஸ்ருதம் கல்வியோ கேள்வியோ இல்லாதவர். வனௌகசம் காட்டில் வாழ்பவர். தூர்த்தம் மூர்க்கன், தாம் பிடிச்ச மயிலுக்கு முனே கால்கிறவர். அமான்யமானினம் யாருக்கு தொண்டு புரிய கூடாதோ தவறானவர்களுக்கு தொண்டு புரிபவர். நுஷ்டூரினம் இரக்கமே இல்லாதவர். கிருத்தவைரம் எல்லாரிடத்திலையும் பகம பாராட்டுறவர். கிருத்தக்னம் செய் நன்றி கொன்றவர். இவர்களிடத்தில் ஒரு நாளும் உதவி நாடி போகாதே என்கிறார். இத்தனை நாளைக்கு நீங்க லிஸ்ட் ரெடி பண்ணிருப்பீர்கள் நினைக்கிறேன். இந்த குற்றங்கள்லாம் இல்லாதவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஆறார் என்ன லிஸ்ட் போட்டு வச்சிருந்து தேவை ஏற்படும் போது அவர்களை மட்டும் கேட்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தீபம் ஆகும் பாரதத்தில்